ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் மாரோ பாயிண்ட்ஸ் சரிங்களா, இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. இதில் புதுசாக ஒரு பிளான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு மாரோ பாயிண்ட்ஸில். இப்போ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அண்ட் மெம்பர் மார்க்கெட்டிங் பிளான், கஸ்டமர் பிளானில் மெம்பர் மார்க்கெட்டிங் பிளானில் புதுசாக ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒவ்வொரு பிளானை பார்ப்போம். இதுதாங்க நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் வந்து 650 ரூபா பிளானில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 650 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணாமல் நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆனோடனே நமக்கு செல்ஃப் இன்கமாக வந்து பர் டேக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து இது அப்கிரேட் பண்ண தேவையில்லை. 30 நாளுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ பிளான் வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு 5000க்கான கிரெடிட் வாலெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கட் ஆஃப்லேயே வந்து நீங்கள் அதை பேமெண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செல்ஃப் இன்கம் வந்து அடுத்த கட் ஆஃப்லேயே வந்து உங்களுக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோ இல்லை ரீபேமெண்ட் பண்ணாமே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த செல்ஃப் இன்கம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. எப்போ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்களோ அப்புறமேட்டு தான் உங்களுக்கு இந்த செல்ஃப் இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் சேர்ந்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளே ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமுக்குமே வந்து ஒரு ரெஃபரலுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5 ரெஃபரல் தான் நம்மளால் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். நம்மளோட லிமிட்டு வந்து 2500 ரூபா தான் பர் டேக்கு. ஓகேங்களா, செல்ஃப் இன்கம்மாக 500 ரூபா வாங்கிக்கலாம். ரெஃபரலுக்கு பர் டேக்கு வந்து 500 வாங்கிக்கலாம். முக்கியமான கண்டிஷன் இதில் மறுபடியும் மாற்றிருக்காங்க. நோ நீட் ஃபார் பர்ச்சேஸ், கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா, இன்னிலேருந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. விங்ஸ் கார்டு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி வந்து பிப்ரவரி 16ஆம் தேதி அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக வந்து கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். விங்ஸ் கார்டுமே வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். சரிங்களா, இது 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கிரெடிட் வாலெட்டோ விங்ஸ் கார்டோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் 650 ரூபா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஜாயின் பண்ண நாள் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆனவொடனே பர் டேக்கு வந்து 500 ரூபா வந்து செல்ஃப் இன்கமாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி கம்பெனி சைட்லேருந்து 5000க்கான கிரெடிட் வாலெட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட கட் ஆஃப் டேட்குள்ளே நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து 5000 ரீபே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி சைடில் உங்களோட இன்கம் வந்து அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். 15 டேஸ் கட் ஆஃபில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, நீங்கள் அதை ரீபேமெண்ட் பண்ணுற தவறும் பட்சத்தில் உங்களுக்கான இன்கம் வந்து அங்கே ஆட் ஆக டேஷ்போர்டில் ஆட் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானுக்கான பிளான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் பிளான் பார்ப்போம். இது வந்து கஸ்டமர் பிளான், மெம்பர் மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லுவாங்க இல்லையா. கஸ்டமர் பிளானில் 290 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறோம். இதில் செல்ஃப் இன்கம்மாக வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா ஆட் ஆகும். சரிங்களா, நம்ம பே பண்ண ரெஃபர் பண்ணாததுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஏதாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா இதுவுமே 7 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஒரு ரெஃபரலுக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த பிளான்லையுமே வந்து பிப்ரவரி 16க்கு அப்புறம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நோ நீட் ஃபார் கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. விங்ஸ் கார்டும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு முக்கியமான கண்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் பிளானில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே பிப்ரவரி 16 வரலையும் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வந்து அப்கிரேட் பண்ணணும்னா நாளைக்கு லாஸ்ட் டேட். சரிங்களா, பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா உங்களால் ஏதோ ஒரு பிளானில் மட்டும் தான் இருக்க முடியும். கஸ்டமர் பிளானோ இல்லை டிஜிட்டல் ப்ரொமோட்டரோ ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிளான்லேயே வந்து நீங்கள் லைஃப் டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஜர்னிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. யாருக்காவது ஏதாவது டவுட்னா அந்த அப்டேட் பண்ணுறது மட்டும் கேட்டுக்கோங்க. கஸ்டமர் பிளானில் ஜாயின் பண்ணிட்டேன் சார், நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வந்து மறுபடியும் அதே இன்னொரு பிளானில் ஜாயின் பண்ணிக்கணும் இதே ஐடியில்னா நீங்கள் தாராளமாக நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கஸ்டமர் பிளானில் இருந்தீங்கன்னா கடைசி வழி இதிலே தான் இருக்கணும். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இருந்தீங்கன்னா அது கடைசி வழி அதே பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்துக்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. கஸ்டமர் பிளானில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதே போல் நம்ம கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லைங்களா, பிப்ரவரி 16க்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து கிரெடிட் வாலெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கேஸ் பில் வந்து கட்டாயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேஸ் பில் வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு மட்டும் கிரெடிட் வாலெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஸ் பில் கட்டாயம் கிடையாது. ஆனால் கஸ்டமர் பிளானில் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து கிரெடிட் வாலெட் கண்டிப்பாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஸ் பில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் பில் வந்து கஸ்டமர் பிளானில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து கேஸ் பில் வந்து கட்டாயம் தேவை. டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு வந்து கேஸ் பில் தேவையில்லை. ஓகேங்களா, இதாங்க ஃபுல் பிளானோட டீட்டெயில்ஸு. நாளைக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா, நாளைக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் கம்பெனி சைட்லேருந்து. அது கிடைச்சோன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.